அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரிலிருந்து 156 பயணிகளுடன் வந்த ஏர் கனடா விமானம் நேற்று மாலை 4 மணியளவில் மொன்ட்ரியல் ட்ரூடோ சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கிய பின்னர் ஓடுபாதையில் இருந்து விலகி புல்வெளியில் சிக்கியது. இந்த எதிர்பாராத சம்பவத்தால் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. விமானத்தில் இருந்த 156 பயணிகள் மற்றும் 6 பணியாளர்களுக்கு எவ்வித காயமும் ஏற்படவில்லை என்று ஏர் கனடா நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. சம்பவம் நடந்தபோது கனமழை பெய்து கொண்டிருந்ததாகவும் விமானம் தரையிறங்கிய உடனே அசாதாரண உணர்வு ஏற்பட்டதாகவும் பயணி ஒருவர் தெரிவித்தார். விமானம் வேகமாக கட்டுப்பாட்டை இழந்து புல்வெளியில் சென்றபோது புகை மற்றும் தூசி சூழ்ந்து பயணிகள் மிகுந்த அச்சத்திற்கு ஆளாகினர். விமானம் புல்வெளியில் சிக்கியதை தொடர்ந்து விமான நிலையத்தின் வடக்கு ஓடுபாதை தற்காலிகமாக மூடப்பட்டது. இதனால் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்களின் போக்குவரத்தில் சுமார் 30 முதல் 60 நிமிடங்கள் வரை தாமதம் ஏற்பட்டது. எனினும் விமானங்கள் ரத்து செய்யப்படவில்லை. சம்பவம் குறித்து கனடா போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளது. விபத்துக்கான காரணத்தை கண்டறிய அந்த விமானம் பழுது பார்க்கும் இடத்திற்கு மாற்றப்பட்டு முழுமையான ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளதாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. சுமார் 3 மணி நேரத்திற்கும் பிறகு பயணிகள் விமானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். தற்போது ஓடுபாதை மீண்டும் பயன்பாட்டிற்கு வந்துள்ள போதிலும் பயணிகள் தங்கள் விமான நேரங்களை சரிபார்த்துவிட்டு விமான நிலையத்திற்கு வருமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.